எதிர்க்கிறன்றது இல்லை. நாங்கள் அதை மீறி செய்வோம், எதிர்த்தாலும் அதை மீறி செய்வோம். அது நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம் என்றால் அப்புறம் நாங்கள் அதை எடுத்த தீர்மானத்தை மலங்கடிக்கக்கூடிய மாதிரி செயல்பாடுகள் வந்து அதை தாண்டி செல்றதான் முடியும். நாங்கள் அதுக்காக நாங்கள் அவை இந்த தடைகளை அப்படி செய்ய மாட்டாங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் அதை அப்படி செய்தாலும் நாங்கள் அதை முறியடித்து செய்கிற விஷயத்தை தான் நான் பார்ப்போம். அது எங்களுடைய பொறுப்பு. அந்த எங்களுடைய இளம் சந்ததிகளுக்கு, எதிர்கால சந்ததிகளுக்கு அந்த வரலாற்றை சரியாக செலுத்திக்கப்படும் ஒரு அரசியல் கட்சிகளின் தேவைகளுக்காக அதை செய்வதாக உருவாக்கப்படாமல் ஒரு வரலாற்றாக ஒரு பூஜிக்கும் தளமாக, புனித தளமாக அதை பயன்படுத்தணும் என்பதை சரியான முறையில் அந்த ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு போராளிகளாகிய எங்களுக்கு தான் இருக்கிறது. தமிழர்களுடைய சுய நிர்ணயம் தேசியத்துக்காக போராடி உயிர் நீத்த மரபர்களை, மாவீரர்களை நினைவு கூறுவதற்காக கார்த்திகை மாதத்தை மாவீரர் வாரமாக அனுஷ்டிப்பதுடன் கார்த்திகை 27ஆம் தேதி மாவீரர் நாள் கொண்டாடப்படுகின்றது. அண்மைய நாட்களில் இந்த மாவீரர் தின கொண்டாட்டங்களின் போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டது. சில கசப்பான சம்பவங்களும் இடம்பெற்றது. உண்மையான போராளிகளுடைய, மாவீரர்களுடைய, முன்னாள் போராளிகளுடைய தாய் தந்தையர்கள், உறவினர்கள் அவமதிக்கப்பட்டனர். இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தது. இது அரசியல் ரீதியான செயற்பாடுகள் காரணமாக இவ்வாறு உண்மையான போராளிகள், மாவீரர்கள் புறம் தள்ளப்படுகின்ற சம்பவம் தொடர்ச்சியாக அரங்கேறுகின்றது. குறிப்பாக இம்முறை நடந்த மாவீரத்தின நிகழ்வுகளில் கனகபுரம் துயிலும் இல்லத்திலும் இவ்வாறான பிரச்சினைகள் ஏற்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையேற்று நடத்திய அந்த நிகழ்வில் ஒரு முன்னாள் போராளியினுடைய தாய் புறக்கணிக்கப்பட்ட சம்பவம் பலவாறாக பலர் மத்தியில் பேசப்பட்டு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. இவ்வாறு பல இடங்களில் முன்னாள் போராளிகளினுடைய உறவினர்கள் இவ்வாறு ஈகை சுடர் ஏற்றுவதற்காக அழைக்கப்படுவதும், பின்னர் அரசியல் காரணங்களுக்காக நிராகரிக்கப்படுகின்ற சம்பவங்களும், அத்துடன் பொது வணக்கம் செலுத்துகின்ற இடத்தில் அரசியல் வியாபாரம் இடம்பெறுகின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. சிலர் தம்முடைய அரசியல் ஆதாயங்களுக்காக இந்த மாவீரத்தின நினைவேந்தல்களை பயன்படுத்துவதாக பரவலாக குற்றம் சாட்டப்பட்டு வந்தது. இந்த நிலையில் முன்னாள் போராளிகளினுடைய சங்கம் ஒரு தீர்மானத்தை எடுத்துள்ளது. மாவீரர் போராளி குடும்ப நலன் காப்பகத்தினூடாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை அந்த காப்பகத்தினுடைய தலைவர் தேவராசா தீபன் ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்றார். அதாவது அங்கு எடுக்கப்பட்ட தீர்மானம் என்னவென்றால், எதிர்வரும் காலங்களில் மாவீர நினைவேந்தல்களை தாமே பொறுப்படுத்தி மேற்கொள்கின்றோம் எனவும், அதற்கேற்றவாறு நிர்வாகங்களை தெரிவு செய்து முன்னாள் போராளிகள் அந்த நிர்வாகத்துக்கு தலைமை தாங்குவார்கள். அவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த நிகழ்வுகள் இடம்பெறும். ஏனெனில் மாவீர நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்வதற்குரிய கடமையும் கடப்பாடும் பொறுப்பும் எமக்கே உள்ளது. நாமே அதற்கு உரித்துடையவர்களாக இருக்கின்றோம். இதை அரசியல்வாதிகள் பக்கம் ஒதுக்கி அவர்கள் தமது அரசியல் வியாபார லாபங்களுக்காக இதனை செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என ஒரு நியாயமான காரணத்தை அவர் முன்வைக்கிறார். நாம் சாதாரணமாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொரு நேரங்களில் மாவீர நினைவேந்தல்களை நடாத்துவது, தனித்தனியாக நடாத்துவது, எதிரெதிரே நடாத்துவது. முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தின் போதும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒருவாறாகவும் ஏனைய தரப்பினர் ஒருவாறாகவும் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் 2 நினைவேந்தல்கள் கூட நடந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. இவ்வாறு தம்முடைய அரசியல் ஆதாயங்களுக்காக மாவீர தினங்களை கொச்சைப்படுத்துகின்ற செயற்பாடுகளை அரசியல்வாதிகள் மேற்கொள்வதை தடுக்கும் வகையில் இவ்வாறான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவது சிறந்ததாக அமையும். ஊடக நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் வடகிழக்கு ரீதியாக பிரதிநிதிகள் கூடி இந்த தூய நிலத்தில் மீண்டும் மாவீரத்த தாய் அவமதிக்கப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த கண்டன கூட்டமும், அதோடு வடகிழக்கு ரீதியாக 27 மாவீரத்து இல்லங்களிலும் அரசியல் கட்சிகளின் ஆதிக்கத்தில் இருந்து ஒரு மக்கள் மேம்படுத்தப்பட்ட பொது நிர்வாக கட்டமைப்பை மாவீரர் போராளிகள் குடும்ப நிர்வாகத்தின் மேற்பார்வையில் உருவாக்கி அந்த நிர்வாக கட்டமைப்புகளை ஒரு கூட்டணிக்கப்பட்ட நிர்வாகமாக ஒரு பொது கட்டமைப்பை வடகிழக்கு ரீதியாக உருவாக்கி கருத்து சிதறலின்றி தன்மை கெடாமல் எங்களுடைய வரலாற்றை, பாரம்பரியத்தை, ஒரு போராட்டகால வரலாற்றை சரியான சிந்தனை பாங்கோடு அதை மாற்றியமைக்காமல் ஒரு நிகழ்வாக ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை பற்றி கலந்துரையாடப்பட்டது.
இந்த கூட்டத்தின் முடிவாக தொடர்ந்து வரும் காலங்களில் மாவீரர் குடும்ப காப்பகத்தினுடைய மேற்பார்வையின் கீழ் வடகிழக்கு இதில் உள்ள 27 துயில் இல்லங்களிலுமே நிர்வாக கட்டமைப்பை சீர்படுத்தி பொது கட்டமைப்பை உருவாக்குவதாகவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் முதல் நிகழ்வாக வருகிற 11ஆம் தேதி ஜனவரி மாதம் 10 மணிக்கு கனகபுரம் துயிலுமில்ல வளாகத்தில் கனகபுரம் துயிலுமில்லத்துக்கான நிர்வாக பிரிவு நடைபெறும். அத்தோடு அடுத்தடுத்த துயிலுமில்லங்களையும் அதைத் தொடர்ந்து நிர்வாக கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டு பிறகு பொது கட்டமைப்பு அமைக்கப்படும். அந்த பொது கட்டமைப்பு வழிநடத்தலின் கீழ் அனைத்து துயிலுமில்லங்களுமே மிகச் சிறப்பாக எங்களுடைய வரலாறுகள் போராட்ட கால தன்மை கெடாமல் மாவீரர்களுக்கு மதிப்பளிக்கப்படும் என்ற தீர்மானத்தை நாங்கள் இன்று எடுத்திருக்கிறோம். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக. பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இதை எதிர்த்தால் நீங்கள் எவ்வாறு நடவடிக்கைகள் மேற்கொள்வீர்கள்? எதிர்க்கிறன்றது எதிர்த்து என்ன காலகாலமாகவே தமிழக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் என்ற அணியினர் தான் செய்து கொண்டு வருகின்றோம். எதிர்க்கிறன்றது இல்லை, நாங்கள் அதை மீறி செய்வோம். எதிர்த்தாலும் அதை மீறி செய்வோம். அது நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம் என்றால் அப்புறம் நாங்கள் அதை எடுத்த தீர்மானத்தை மலங்கடிக்கக்கூடிய மாதிரி செயற்பாடுகள் வந்து அதை தாண்டி செல்றதான் முடியும். நாங்கள் அதுக்காக நாங்கள் அவை இந்த தடைகளை அப்படி செய்ய மாட்டாங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் அதை அப்படி செய்தாலும் நாங்கள் அதை முறியடித்து செய்கிற விஷயத்தை தான் நான் பார்ப்போம். அது எங்களுடைய பொறுப்பு. அந்த எங்களுடைய இளம் சந்ததிகளுக்கு, எதிர்கால சந்ததிகளுக்கு அந்த வரலாற்றை சரியாக சேர்ப்பிக்கப்படும். ஒரு அரசியல் கட்சிகள் இந்த தேவைகளுக்காக அதை செய்வதாக உருவாக்கப்படாமல் ஒரு வரலாற்றாக ஒரு பூஜைக்கும் தளமாக, புனித தளமாக அதை பயன்படுத்தணும் என்பதை சரியான முறையில் அந்த ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு போராளிகளாகி எங்களுக்கு தான் இருக்கிறது. அதை நாங்கள் சரியாக செய்வோம். எங்களுக்கு இன்றைக்கு வடகிழக்கு ரீதியாக வந்த பிரதிநிதிகள், வடகிழக்கிலேருந்து பிரதிநிதிகள் வந்திருந்தவர், பெரிய அளவில் ஆட்டியும் ஒரு குறிப்பிட்ட பிரதிநிதிகள் 3 மாவட்டத்திலும் வந்திருந்தவர். ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய செயல்பாட்டை முன்னெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு தரப்பட்டிருக்காது. நாங்கள் இனி அந்த எதிர்ப்புகள் அதுகளுக்கு எல்லாம் மணி நிற்கிற அளவுக்கு இல்லை. நாங்கள் அது எங்களுடைய பணியை நாங்கள் சவால் நிறைந்த பணி என்று தெரிஞ்சு தான் நாங்கள் பொறுப்படுத்திருக்கோம். நாங்கள் சிறப்பாக முன்னெடுப்போம். இவ்வளோ காலமாக நீங்கள் பொறுப்பெடுக்க அமைக்க காரணம் இப்போ அண்மையில் அந்த விளக்கேற்ற பிரச்சனை வந்த அப்புறம் இது சம்பந்தமாக கதைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 3 வருஷ காலமாக இந்த பணிக்கு நிற்கிறோம். ஆனால் நாங்கள் யோசித்தது என்னென்னா, ஏதோ இப்போ நாங்கள் ஒரு 2009 அப்புறம் எங்கள் மீது ஒரு பார்வை இருந்தது, போராளிகள் மீது ஒரு பார்வை இருந்தது, பயங்கரவாத சட்டம் இருந்தது. இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் நேரடியாக ஈடுபடாட்டிலும் மறைமுகமாக அந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்த நாங்கள். ஆனால் 3 வருட காலமாக நாங்கள் இதை கவனம் செலுத்தி இதை இருக்கிற நிர்வாகத்தோடு ஒத்து போய்த்தான் சில செய்ய வேண்டும் என்று நாங்கள் சில நடவடிக்கை செய்து வந்தாங்க. அதுக்காக எல்லா நிர்வாகங்களோடையுமே நாங்கள் கதைச்சி பேசிட்டு இருந்தோம். ஆனால் அந்த நிர்வாகங்கள் எங்களோடு நல்ல முகத்தில் கதைச்சாலும் அந்த செயற்பாடுகளை ஏதோ ஒரு விதமாக அவை இந்த கட்சி செயற்பாடுகளை வச்சுருக்க தான் விரும்பினோம். உதாரணத்துக்கு இந்த கடந்த மாவீரர் நாளுக்கு ஒரு 5:30 இருந்து 53 நிமிஷம் ஒலிபரப்பொண்டு அடித்து கொடுத்துனாங்க. 5:30 நீங்கள் அதை ப்ளே பண்ணி விட்டீங்கன்னா 6:05 விளக்கு மணி ஒலி, 6:06 அகவணக்கம், 6:07 தீபம் ஏற்றுற அந்த ரெக்கார்டிங்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக போய்க்கும். ஆனால் அதெல்லாம் கொடுத்த கேட்க வாங்கிச்சிடும். ஆனால் பல இடங்களில் அது ஒலிபரப்பப்படாது. அவைகள் மெக்க தூக்கிடுங்க. மெக்க தூக்கி அவை தங்களுடைய ஆதிக்கத்தையும் தங்களுடைய ஒரு விளம்பரத்துக்காகவும் அதை பயன்படுத்தி தமிழ் தேசியத்தை அதெல்லாம் காட்ட வைக்கணும். அதே நாங்கள் கொடுக்குற நேரம் அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி காட்டினாலும் பின்பு அதை ஏதோ ஒரு விதமாக அந்த மலங்கடிக்க பார்க்கணும். இப்போ இது ஒரு இந்த தாக்கி நடந்த அநீதியும் எங்களுக்கு ஒரு கவனம் எடுக்க வேண்டிய தேவையை அதில் கூடுதலாக காட்டியிருக்கு. அவை நாங்கள் உடனடியாக இந்த கனகபுரம் நிர்வாகத்தின் ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் முடிவு காணணும். சும்மா இதில் கூட்டத்தை விட்டுட்டு போய் எல்லாரும் சுருண்டு படுக்கிறது இல்லவே இல்லை. அப்போ அதுக்கு அடுத்த கட்ட தீர்வு அந்த ஒரு நிரந்தரமான தீர்வு. இனிமேல் இப்படி ஒரு தாய்க்கு நடந்துடக்கூடாது, தாயோ பிறக்கும் நடந்துடக்கூடாது. அப்போ அதுக்காக நாங்கள் அந்த செயல்பாடுகளை முன்னெடுக்கிறோம். நாங்கள் அது கடினமான பாதை என்றாலும் நாங்கள் அதை கடந்த காலங்களில் நாங்கள் போராளிகள் சாக கடந்து கொண்டாங்கல்ல. அப்போ அது எங்களுக்கு பெரிய சவாரி. நாங்கள் அதை இலவாக கடந்து கொண்டோம், பிரச்சனை இல்லை.